அதே போல தீர்த்தம், அங்க இருக்கிற அந்த வாட்டர் ரிசோர்சஸ், அதுக்குள்ள ஏதாவது ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கும், ஒரு மருத்துவ குணம் இருக்கும். ஸோ அதை தான் நம்ம தீர்த்தம் அப்படின்னு சொல்றோம். அதே போல வாகனம், சிவபெருமானுக்கு ரிஷபம், நந்தி சொல்றோம். அதே போல இட் இஸ் அ ரெப்ரசன்டேஷன் ஆஃப் த குண்டலினி சக்தி. அதாவது ஒவ்வொருத்தவங்களுக்குள்ளேயும் உறங்கிட்டு இருக்க அந்த மாபெரும் சக்தி எந்த வடிவமா இருக்கு அப்படின்னா, நம்மளுடைய பாரம்பரியத்துல பாத்தீங்கன்னா வழிபாடுகள்ல இந்த நேச்சுரல் ரிசோர்சஸ் ரொம்ப அசோசியேட் பண்ணுவோம். அதாவது ஒரு ரத்த வெள்ளமா வந்ததாகவும் அதை பார்த்து பயந்த அந்த பொண்ணு ஊருக்குள்ள வந்து எல்லாரையும் கூட்டிட்டு வந்து காட்டும் பொழுது அங்க ஒரு 5 தலை நாகம் அதோடைய அந்த சிலை இருந்ததாகவும் சொல்லப்படுது. கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு. ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். டிவிஆர் கார்டன் சிக்னேச்சர் லிவிங் டி நகர் இப்போ திருவள்ளூருக்கு வந்தாச்சு. நியர் டி மார்ட் ஆன் நியூ பைபாஸ் ரோட், திருவள்ளூர் நகராட்சிக்குட்பட்டது. பிளாட் 20 லட்சம் முதல். கான்டாக்ட் 9955511814. பக்தி கஃபே தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். தமிழகத்தோட தொன்மையான கோயில்களை பத்தி நம்ம எபிசோட பார்த்துட்டு வரோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த கோவிலோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்க்கலாம். நம்மளுடைய பாரம்பரியத்துல பாத்தீங்கன்னா வழிபாடுகள்ல இந்த நேச்சுரல் ரிசோர்சஸ் ரொம்ப அசோசியேட் பண்ணுவோம். அதாவது தீர்த்தம், விருட்சம், வாகனம் அப்படின்னு சொல்லி ஒரு விருட்சம், அதாவது மரங்கள், அந்த மூலிகை சார்ந்த மரங்கள் ஒரு கோவில்ல ரொம்ப விசேஷமா இருக்கும். இதை தான் நம்ம வந்து ஸ்தல விருட்சம் அப்படின்னு சொல்லுவோம். அதே போல தீர்த்தம், அங்க இருக்கிற அந்த வாட்டர் ரிசோர்சஸ், அதுக்குள்ள ஏதாவது ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கும், ஒரு மருத்துவ குணம் இருக்கும். சோ அதை தான் நம்ம தீர்த்தம் அப்படின்னு சொல்றோம். அதே போல வாகனம், சிவபெருமானுக்கு ரிஷபம், நந்தி சொல்றோம். அதே போல அம்பாளுக்கு சிம்மவாகினி அப்படின்னு சொல்றோம். விநாயகருக்கு மூஞ்சூறு, முருகனுக்கு மயில், விஷ்ணுவுக்கு கருடன். இது மாதிரி அனிமல்ஸை வாகனமாகவும், இதே போல ரெப்டைல்ஸ் அண்ட் அதர் பேர்ட்ஸை கூட நம்ம அசோசியேட் பண்றோம். இப்படி பார்க்கும் பொழுது நம்மளுடைய இந்த வழிபாடுகள்ல பாம்புக்கு ரொம்ப பெரிய முக்கியத்துவம் இருக்கு. ஆனா நம்ம சொல்ற இந்த எந்த வாகனத்துக்கும் தனியா கோவில் இல்லை. ஆனா பாம்புக்கு, அதாவது நாகர்களுக்கு தனியாவே கோவில் இருக்கு. அந்த ஒரு கோயிலையும் பாத்தீங்கன்னா தனி சன்னதிகள் அமைச்சிருக்காங்க. ஏன் இவ்வளவு ஸ்பெஷல் பாம்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது என்னதான் புழுதியில உருந்து போனாலும் அது வெளிப்புறத்துல ரொம்ப சுத்தமா வச்சுக்குது. அப்போ இந்த ஒரு குவாலிட்டி ரொம்ப ஸ்பெஷலா பார்க்கப்படுது. அதுவும் இல்லாம பாம்புன்னு சொன்னாலே இட் இஸ் அ ரெப்ரசன்டேஷன் ஆஃப் த குண்டலினி சக்தி. அதாவது ஒவ்வொருத்தவங்களுக்குள்ளேயும் உறங்கிட்டு இருக்க அந்த மாபெரும் சக்தி எந்த வடிவமா இருக்கு அப்படின்னா காயில்டு ஸ்னேக், அந்த சுற்றப்பட்டிருக்கிற பாம்பு போலதான் இருக்கு அப்படின்னு சொல்றோம். அது சரி, ஏன் இன்னைக்கு பாம்பை பத்தி இவ்வளவு ஸ்பெஷலா பேசுறோம் அப்படின்னா, இந்த ஊருக்கு பேரே இந்த கோவில்னாலதான் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நாகர்கோவில். இந்த கோயிலோட புராணம் என்ன சொல்லப்படுதுன்னா, இது முழுக்க முழுக்க வயல்வெளியா இருந்த இடம். அப்போ ஒரு பெண்மணி அங்க இருக்கிற அந்த புல்லெல்லாம் அறுத்துட்டு இருக்கும் பொழுது அந்த கத்தி ஒரு இடத்துல பார்த்து ஒரே ரத்த வெள்ளமா வந்ததாகவும் அதை பார்த்து பயந்த அந்த பொண்ணு ஊருக்குள்ள வந்து எல்லாரையும் கூட்டிட்டு வந்து காட்டும் பொழுது அங்க ஒரு 5 தலை நாகம் அதோடைய அந்த சிலை இருந்ததாகவும் சொல்லப்படுது. இன்னைக்கும் அந்த சிலையை வச்சுதான் பூஜை பண்ணிட்டு இருக்காங்க. இதுதான் நாகர்கோவில் இருக்க நாகராஜா கோவிலோடைய ரொம்ப ஸ்பெஷாலிட்டி. இந்த கோவில் வந்து தமிழ்நாட்டுல இருந்தாலும் இது இன்னும் கேரள பாரம்பரியப்படிதான் இங்க இருக்க பூஜைகள் எல்லாம் செய்யப்படுது. இங்க இருக்கிற இந்த சிலை வந்து ஒரு சுயம்பு மூர்த்தி. இந்த மூலவருக்கு மேல கூரை, அதாவது சீலிங் கிடையாது. இது வந்து ஓலை தான் வேயப்பட்டிருக்கு. இது என்ன சொல்றாங்க அப்படின்னா, இங்க சீலிங் வேண்டாம், இங்க இருந்து ஓலையா தான் வேயணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறதாகவும், ஆனா இந்த ஓலையை இங்க இருக்கிற அர்ச்சகர்கள் தான் வருஷம் வருஷம் வெஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த மூலவருக்கு கீழே இருக்கிற அந்த தரை இன்னுமே வந்து தரையெல்லாம் போடப்படாம அந்த மண்ணா தான் இருக்கு. அதுல ரொம்ப ஸ்பெஷலான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, 6 மாதத்துக்கு இந்த மணல் வெள்ளை நிறத்திலையும் அடுத்த 6 மாதத்துக்கு இந்த மணல் கருப்பு நிறத்திலையும் இருக்கும் அப்படிங்கிறது எவ்வளவு ஆச்சரியமா இருக்குல்ல. 6 monthsக்கு ஒன்ஸ் வந்து இந்த கீழே இருக்க இந்த மணலோட நிறம் மாறிட்டு இருக்கு. இந்த மணலை தான் நமக்கு பிரசாதமாகவும் அவங்க கொடுக்குறாங்க. இந்த கோவில் 12ஆம் நூற்றாண்டுக்கு முந்தையதாக கட்டப்பட்ட கோவில் நமக்கு தெரிய வருது. இந்த கோவிலோட விருட்சம் ஓடவள்ளி, தீர்த்தம் நாகர் தீர்த்தம். இந்த கோவில்ல காசி விஸ்வநாதருக்கும் அனந்த கிருஷ்ணனுக்கும் தனி சந்நிதி இருக்கு. கன்னிமூல கணபதியும் இருக்காரு. இந்த
இந்த கோவிலோட பிரகாரம் சுத்தி வரும்பொழுது பாத்தீங்கன்னா அங்க ஒரு காவல் தெய்வம் நாகமணி பூதத்தான் அப்படி இருப்பாங்க. அதை தாண்டி சாஸ்தா, பாலமுருகன், அம்மச்சி துர்கை இவங்க எல்லாருக்குமே தனித்தனி சந்நிதியில இருக்காங்க. இங்க அனந்த கிருஷ்ணன் சன்னதியில கொடிமரம் இருக்கு. இந்த கொடிமரத்துல என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, நார்மலா கருடன் இருப்பாங்க இல்லையா, அது இல்லாம இந்த கொடிமரத்துல ஆமை தான் இருக்கு. அதாவது கூர்ம அவதாரத்தை தான் இங்க வச்சிருக்காங்க. ஏன் கருடன் இல்லை அப்படின்னா, இங்க முக்கியமானதே நாகர். இப்ப நாகருக்கும் கருடனுக்கும் ஆகாது அப்படின்றதுனால இங்க கருடன் இல்லை அப்படிங்கறதையும் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். இந்த கோவில் ஒரு காலத்துல சமண தொடர்பு ரொம்ப அதிகமா இருந்த கோவிலா அறியப்படுது. 1521 வருஷத்துல இருந்த அந்த கல்வெட்டு எல்லாம் என்ன சொல்லுது அப்படின்னா, இது ஒரு சமண கோயிலா இருந்தது அப்படின்றதுக்கு ஒரு சான்றா இருக்கு. இந்த கோயிலுக்குள்ள பாத்தீங்க அப்படின்னா மகாவீரர், பார்ஸ்வநாதர் அவங்களுடைய சிலைகள், அதாவது அந்த தூண்ல இவங்களோட சிலைகள்லாம் வடிக்கப்பட்டிருக்கிறது நம்ம பார்க்க முடியும். இது ஒரு பரிகார கோவிலா கூட பார்க்கப்படுது. மெயினா ராகு கேது தோஷம் இருக்கிறவங்க, இந்த தோல் வியாதி இருக்கிறவங்க அவங்க எல்லாம் இந்த கோவில்ல வழிபாடு செய்யறாங்க. இந்த கோவில்ல வேண்டிட்டு அந்த வேண்டுதல் நிறைவேறினதும் இவங்க செய்யற நேர்த்திகடன் என்ன தெரியுங்களா? பால் பாயசம் செஞ்சு நாகருக்கு படைச்சு பால் அபிஷேகம் பண்ணி வெளியில நாகர் சிலையை பிரதிஷ்டை பண்றாங்க. நீங்க வெளியில பாத்தீங்கன்னா அந்த மரத்து கீழே நிறைய நாகர்கள் சிலைகள் பிரதிஷ்டை பண்ணப்பட்டிருக்கும். அங்க இருக்கிற அந்த நாகர் சிலைகளுக்கு, அந்த பாம்பு சிலைகளுக்கு மஞ்சளும் பாலும் அபிஷேகம் பண்றாங்க. அதை நம்ம பெருசா பார்க்கலாம். அது நிறைய விதவிதமான நாகர்கள் அங்க பிரதிஷ்டை பண்ணப்பட்டிருக்கும். இன்னொரு ஸ்பெஷலான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த கோவில்ல இருக்கிற துவார பாலகர்கள் கூட பாம்புகள் தான். அதாவது தர்ணேந்திரன், பத்மாவதி இவங்க தான் அங்க இருக்க துவார பாலகர்களா இருக்காங்க. அதே போல மூலவருக்கு முன்னாடி ஒரு தூண்ல பாத்தீங்கன்னா நாக கன்னி அவங்களுடைய சிற்பமும் ரொம்ப அழகா வடிவமைக்கப்பட்டிருக்கிறத பார்க்கலாம். இந்த கோவில் பாத்தீங்கன்னா ஆயில்ய நட்சத்திரக்காரங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு கோவிலா அமைஞ்சிருக்கு. ஆயில்ய நட்சத்திரக்காரங்கள் அவங்க நட்சத்திர அன்னைக்கு போய் இந்த கோவில்ல வழிபாடு செஞ்சா ரொம்ப அவங்களோட வாழ்க்கை சிறக்கும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. அது மட்டும் இல்லாம மத்த திருவிழாக்கள், அதாவது தை மாசத்துல வர பிரம்மோற்சவம், ஆவணி மாசத்துல வர ஞாயிற்றுக்கிழமை, ஏன்னா அந்த டைம்ல தான் பாத்தீங்கன்னா இந்த மழைக்காலம் ஆரம்பிக்கும். மழைக்காலத்துல இந்த பாம்புகளோட தொந்தரவு நிறைய இருக்கும் அப்படிம்பாங்க. சோ இது மாதிரியான ஸ்பெஷலான வழிபாடுகள்லாம் இங்க நடக்குது. இந்த கோவில்ல ரொம்ப யூனிக்கான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கோவிலோட வாசல்லையே ஒரு கிளாஸ் கண்டெய்னருக்குள்ள பாம்பு அது தோல் உரிச்சிருக்கிறத அங்க போட்டிருப்பாங்க. எப்போ போனீங்கனாலும் அங்க பார்க்க முடியும். லேட்டஸ்டா எந்த பாம்பு தோல் உரிச்சிருக்கோ அதை அங்க போட்டிருப்பாங்க. அதுவே இந்த ஊர்ல நிறைய பாம்புகளோட நடமாட்டம் இருக்கும் அப்படிங்கிறத நமக்கு தெரிவிக்கிற விதமா இருக்கும். சோ ரொம்ப ஸ்பெஷலான இந்த ஒரு கோவில், ரொம்ப யூனிக்கான ஒரு கோவில், நாகராஜா கோவில். கட்டாயம் நீங்க எல்லாருமே பார்க்க வேண்டிய ஒரு கோவில். கன்னியாகுமரி மாவட்டத்துல இருக்கு. அப்படியே ஒரு ட்ரிப்பு போட்டோம்னா கன்னியாகுமரி சன்ரைஸ் இதெல்லாம் பார்த்துட்டு நாகர்கோவில்ல இருக்க நாகராஜா கோவிலையும் நம்ம தரிசனம் பண்ணிட்டு வரலாம். பண்ணுவீங்கன்னு நம்புறேன். அடுத்த ஒரு எபிசோட்ல உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.